உலகின் எல்லா கோயில்களிலும் அதிக செல்வம் கொண்ட கோயில் பத்மநாப சுவாமி கோயிலே. இதுவரை 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொக்கிஷம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முக்கியமான மர்மம் பி அறை. இது இன்னும் திறக்கப்படாதது. ஏனெனில் இது நாக சாபத்தால் பாதுகாக்கப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இதை திறக்க முயன்றவர்கள் வரி சமுத்திர அலையின் சத்தம் வந்து கேட்டதாக கூறுகிறார்கள். உண்மை 2. கோயிலின் பழமையான சிற்பக்கலையில் உள்ள தாளச்சீட்டுகளில் இதன் பொக்கிஷம் உலகநாதரான திருமாலுக்கே சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை எவரும் தரிகட்டு கைப்பற்றினால் பேரழிவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. உண்மை 3. கோயிலின் அழியா புகழ்பெற்ற கட்டிடக்கலை இன்னும் ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. 18 அடி உயரமுள்ள திருமாலின் சிலையை ஒரே நேரத்தில் முழுமையாக பார்க்க முடியாது. 3 கதவுகள் மூலமே மட்டுமே சிலை முழுமையாக காண முடியும். உண்மை 4. கோயிலுக்கு கீழே அறிய மறைமுக சுரங்கங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. இது அரபிக்கடலும் அரச மாளிகையையும் இணைக்கிறது என்றும் பழங்காலத்தில் இதன் மூலமாகவே செல்வங்கள் பாதுகாக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. உண்மை 5. கோயிலின் பொன்னால் பூசப்பட்ட கொடிமரம் அழியாத காந்த ஆற்றலை கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இது கோயிலின் தெய்வீக சக்தியை பாதுகாக்கிறது என்கிறார்கள். உண்மை 6. பல்வேறு அரசர்கள் மற்றும் டிப்பு சுல்தான் போன்ற ஆக்கிரமிப்பாளர்கள் கோயிலை கொள்ளையடிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் மறைந்து போனார்கள் அல்லது திடீரென்று நோயுற்றனர். இது தெய்வீக சக்தியின் காரணமா? உண்மை 7. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செல்வங்கள் முழுமையானவை அல்ல என்று பலர் நம்புகிறார்கள். இன்னும் இரகசிய அறைகள் உள்ளன என்றும் அவற்றில் கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. உண்மை 8. கோயிலை தெய்வீக சக்திகள் பாதுகாக்கின்றன என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். தீய நோக்கமுடையவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. உண்மை 9. இந்த கோயில் ஆகம சாஸ்திரப்படி கட்டப்பட்டுள்ளது. இது உலகின் சக்திகளுடன் இணைந்த ஒரு மந்திர சக்தியுள்ள இடமாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். உண்மை 10. அதிசயமான உண்மை. கோயிலுக்குள் சென்றால் திருமாலின் கண்கள் உங்கள் மீது தொடர்ந்து விழிக்கின்றன என்று பலர் உணர்ந்துள்ளனர். இது ஒரு கற்பனைதானா அல்லது திருமாலே நேரில் கோயிலை காக்கின்றாரா? இந்த உண்மைகள் உங்களை அதிர வைத்ததா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கருத்துகளில் சொல்லுங்கள்.